இங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுமே காட்டுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. ஆனா ஒருத்தங்க மட்டும் பிறந்த குழந்தைய பார்த்து கடுப்பாயி வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு போறாங்க. அதுவும் அந்த குழந்தைய கையில வச்சுக்காம கார்ல பின்னாடி தனியா வச்சுதான் கொண்டு போறாங்க. இவங்களுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஒரு பாசமே இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த குழந்தை விவரம் தெரியாத வயசுலயுமே அவளோட பேர் அவ எழுதுறா. ஆனா இதை அவங்க அம்மா கண்டுக்காம அந்த குழந்தைய திட்டுறாங்க. நம்மளை யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச அந்த குட்டி பொண்ணு 2 வயசுலயே அவளே அவ பாத்துக்க ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லாரும் வெளியே போக அந்த சின்ன பொண்ணு மட்டும் தனியா இருக்கா. இப்ப 2 முட்டையை உடைச்சு ஊத்தி பேன் கேக்ல செஞ்சு அவளே சாப்பிடுறா. நம்மலாம் இந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ ஆனா இந்த பாப்பா சின்ன வயசுலயே அதிபுத்திசாலியா இருக்கா. அதோட வீட்டுக்கு வர எல்லா மேகசின்ஸுமே படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கையில அப்பா கிட்ட எனக்கு படிக்க புக்ஸ் வேணும்னு கேட்கறா. அதுக்கு அப்பா புக்ஸ் எல்லாம் வேணா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறா. வழக்கம் போல எல்லாரும் வெளியே போனதும் லைப்ரரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறா. அங்க இருக்கிற நிறைய புக்ஸை டெய்லியும் படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல இவ புக்ஸ் படிக்கிறத அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிருது. இந்த சின்ன வயசுலயே இவ இப்படி பண்றத பாராட்டுறதை விட்டுட்டு அவளை திட்டுறாரு. இப்ப அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேருக்குமே அந்த பொண்ணோட வயசு கூட சரியா தெரியல. ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றா. ஆனா நீ வீட்லயே டிவி பார்த்துட்டு வீட்டுக்கு வர பேக்கேஜை வாங்கி வேணும் அப்பா சொல்றாரு. அடுத்த நாள் அந்த அப்பா ஒரு கணக்கை பையன்கிட்ட போட்டு கூட்டி சொல்றாரு. ஆனா அந்த பையன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதையும் பாராட்டாம அவளை பனிஷ் பண்றதுக்காக அவளை திட்டி ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் அப்பாவை பனிஷ் பண்றதுக்காக அப்பா யூஸ் பண்ற ஹேர் ஆயில ஒரு கெமிக்கலை கலந்துடுறா. வழக்கம் போல அவரும் தேக்க கருப்பா இருக்கிற முடியல வெள்ளையா மாற ஆரம்பிக்குது. இது தெரியாம வெளியே வர அம்மாவும் பையனும் ஷாக் ஆயிடுறாங்க. இவரும் என்னன்னு கண்ணாடியை பார்த்து கத்திக்கிட்டே மயங்கிடுறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்து அந்த சின்ன பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா.